பரிசுத்த வேதாகமத்தில் 3 வார்த்தைகளை நாம் அடிக்கடி பார்க்கின்றோம். ஒன்று கூப்பிடுதல், இரண்டாவது ஜெபித்தல், மூன்றாவது துதித்தல். ஜெபம் என்பது ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு பரஸ்பர உரையாடலை குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் கூப்பிடுதல் என்றால் என்ன? கூப்பிடுவது என்பது நம் உதவிக்காக ஒருவரை உறக்க நோக்கி கூப்பிடுவது. ஆதியாகமம் 4:26 பார்க்கின்றோம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கின்றான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிடுவார்கள். அன்றைய காலகட்டங்களில் ஒருவருடைய சூழ்நிலை என்னவாக இருக்கின்றதோ அதற்கேற்ற பெயரிடுவார்கள். ஏனோஸ் என்றால் எளிதில் உடைந்து போகக்கூடிய மக்களுடைய சூழ்நிலை அவ்வாறாக இருந்தது. எனவேதான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிடார்கள். அதற்பின் மக்கள் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று நம்முடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி உறக்க கூப்பிட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கின்றார், அவர் மறு உத்தரவு கொடுப்பார், ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கின்றார். குறைந்தபட்சம் கர்த்தருடைய நாமத்தையாவது நோக்கி கூப்பிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.